யாரோ ஒருத்தவங்க பெல் அடிச்சுட்டு ஒரு வீட்டு முன்னாடி ஒரு பார்சல் வச்சுட்டு போயிடுறாங்க. வெளியே வந்து அந்த பொண்ணு பார்த்தா யாரையுமே காணோம். பார்சல் எடுத்துட்டு உள்ள போய் தங்கச்சிக்கிட்ட யாருனே தெரியல, வீட்டு முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. தங்கச்சி இருந்துட்டு சரி பரவாயில்ல ஓப்பன் பண்ணுங்கிறா. ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு ஓஜா பால். விளையாண்டு பார்க்கலாமா? நான் அக்கா கேட்க வேணா எனக்கு பயமா இருக்குன்னு தங்கச்சி இதுல பயமா நீன்னு இன்னும் சின்ன குழந்தையான்னு சிரிக்கிறா. சரி ஓகேன்னு 2 பேரும் விளையாட போயிடுறாங்க. எங்களை சுத்தி ஏதாச்சும் ஆத்தமா இருக்கீங்களான்னு கேட்க அது டக்குன்னு எஸ் நகர்ந்துருது. 2 பேரும் பயத்தோட எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்க அது 1 நம்பரை காட்டுது. நீ நல்ல ஆத்மாவா, ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க அது நோன்னு சொல்லுது. நீ தானே இதெல்லாம் பண்ற எனக்கு தெரியும் தங்கச்சி சொல்ல. இல்ல சத்தியமா நான் பண்ணலன்னு அக்கா சொல்றா. 2 பேரும் பயத்தோட அப்ப நீ ஒரு கெட்ட ஆவியான்னு கேட்க அது ஆமான்னு சொல்லுது. தங்கச்சி உடனே பயத்தோட போதும் இது குட் பை சொல்லிடலான்னு சொல்லும்போது அது தபக்குன்னு ஃபாஸ்டா நகருது. 2 பேரும் போதும் கேம் ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்லும்போது அது மறுபடியும் நகர ஆரம்பிக்குது. உன்னோட உயிர் அப்படின்னு சொல்லுது. லாஸ்ட் நம்ம என்ன கேட்டோம்னு கேட்க உனக்கு என்ன வேணும்னு கேட்டோம் அப்படின்னு 2 பேரும் பயந்து நடுங்குறாங்க. கேண்டீன்லாம் அணைஞ்சிருது. அக்கா பக்கத்துல இருக்க தீப்பெட்டி எடுத்து நெருப்பு பொறுத்துறா. அவ தங்கச்சி தலையை விரிச்சு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இன்னொரு தீக்குச்சியை பொருத்தி பாக்குறா. அவ லைட்டா இவ பக்கம் திரும்ப மறுபடியும் இன்னொரு தீக்குச்சியை கொளுத்தி பார்த்தா அவ கத்திக்கிட்டே இவ பக்கத்துல வந்துட்டா.